ஹா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ரியாஸ்லி. ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. என்ன சின்ன காரணம் தான், எதுவும் இல்லை. வந்துட்டு ரொம்ப லேக் ஆகுது. இப்போ தான் ஒரு புது டிவைஸ் வாங்கியிருக்கேன். இப்போ இது ஏற்கனவே வச்ச வீடியோ தான், போடவே டைம் இல்லை. சரி, நான் இப்போ தான் போடலான் இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் டேப்பில் இந்த டைம் போட்டதுனால ஓரளவுக்கு லேக் ஆகாமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்படி இன்னைக்காச்சும் அப்படியாச்சும் இந்த வீடியோவை முடிக்கணும். ஓகே, நான் சிலதெல்லாம் பார்த்துருக்கேன். ஏன்னா ரொம்ப குழம்புது இந்த கேமு. ஓகே, இங்கே வந்துட்டு நான் 3 பால் இருக்குது. அவங்க வந்துட்டு கேள்வி கேட்பாங்க. அது பண்பலினா கேள்வி கேளண்டி டக்குன்ட்டு இந்த ஒன்று முடிச்சுட்டு டக்குன்ட்டு நான் போகணும். ஓகே, இந்த பண்பலினா கேள்வி கேட்குறாங்க. நோ ஈட்டிங், நோ டாக்கிங், நோ பெர்த்திங், நோ மூவிங். என்னடா இது, இப்படி பண்ணாமல் எப்படா உயிர் வாழ முடியும்? கேள்வி டக்குன்னு கேளுங்க, நாங்கள் போனோம்ல. ஓகே, இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணுறாங்க போல். ஹவ் ஹாட் இஸ் சன். ஓகே, இதில் வந்துட்டு பதில் வந்துட்டு இதோ இந்த பாப்புலர் கிட்டு தான். இதை நான் பார்த்துட்டேன். நான் போன டைம் தப்பாக குத்து தான் இதுவாயிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா, என்னமோ லாஃப்டர் சிரிக்கிறாங்க. பயந்துட்டேன் லைட்டாக. நான் கூட கத்துறாங்கன்னு நினச்சேன். ஓகே, சி லைஃப் லவர், லெசன் கிட்டு, அதெல்லாம் ஆன்சரில் வரும். சரி, நம்ம கொஞ்சம் சுற்றுவோம். சுற்றுதே சுற்றுதே பூமி. ஓகே, நோ கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், ஹவு மெனி ஆர்ட் டஸ் அன் ஆக்டோபஸ் ஹேவ்? எவ்வளோ ஆர்ட்டு ஆக்டோபஸ் ஹேவ்னு கேட்குறாங்க. ஓகே, நம்ம கரெக்டாக சொல்லியாச்சு. இந்த இது சன்னு என்னமோ சரி தெரில, அது விடுங்க, பார்த்துப்போம். ஓகே, கூல் கிட், யூ ஆர் ஏ கூல் கிட். நம்மளை கூல் கிட்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ கூல் கிட்னு சொன்னதுக்கு. ஓகே, அடுத்து லெசன் கிட்டு தான் ஆன்சராக இருக்கும் எப்படியோ. ஓகே, நம்ம டக்குன்ட்டு லெசன் கிட்டை கொடுப்போம். சைட், ஸ்மெல், டேஸ்ட், டச் அண்டு. ஓகே, இந்த லெசன் கிட்டு தான் ஆன்சர்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம டக்குன்னு கொடுத்துட்ட உடனே அடுத்ததுக்கு போவோம். லெசன் கிட் என்ன கத்துது, என்ன கத்துற? கரெக்டு. ஓ, ஸ்க்ரீம்ஸ் தான் அடுத்த 5th சென்ஸ் போல். ஓகே, இந்த கிளாஸ் இதோட முடியலாமா? ஓகே, அடுத்து நம்ம சயின்ஸ் கிளாஸாக. நம்ம டக்குன்ட்டு இப்போ லஞ்சு பிரேக்குன்னு நினைக்கிற மறுபடியும் ஒரு இதுக்கு 3 கொஸ்டினுக்கு ஒரு டைம் லஞ்சு பிரேக் விடுறாங்க. நல்ல மிஸ்ஸாக இருக்காங்களே. ஏம்மா லைட் ஆஃப் ஆகிடுச்சு, ஓடு ஓடு ஓடு. அப்பா, இங்கே பாருங்கள், டயர் ஆகிட்டு வால் இருக்குது. என்னம்மா இது, என்னமோ லஞ்சு பங்கு என்னமோ சொல்லுது, ஒன்றும் புரியல. எமரால்டு கிடைக்குது. எமரால்டுலாம் இருக்குது. மணியா இது? ஓகே, மணி அப்டைன்டு. இன்னொன்று 2 மணி எடுத்துருக்கோம். இது 1 மணி இருக்குது, 3 மணி. ஓகே, நம்ம இது லஞ்சு மணி போல். 1 2 3 இந்த வாங்கிக்கோ. இன்னும் எதுவுமே நடக்கலையே. இன்னும் இங்கே என்னமோ மறைச்சி வச்சுருக்க மாதிரி இருந்துச்சு. நான் அப்போயே பார்த்தேன். இங்கே ஒரு எமரால்டு மறைச்சி வச்சுருக்கீங்களா? ஓகே, இந்தாங்கடா எமரால்டு. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரில. அங்கே பாருங்க, அங்கே ஒரு டோர் ஓப்பன் ஆகிருக்கு. இதில் என்ன இருக்குதுன்னு தெரில. என்ன தெரியாது. நம்ம வால் பின் பவுலிங் அப்டைன்டு. பின் பவுலிங்கா? பவுலிங் பின்னு போல். ஐயோ, இவன் சொல்லி முடித்த பிறகு தான் லைட்டே போடுவாங்க. சொல்கிறான் பாருங்கள். யுவர் செகண்ட் பிரேக் ப்ளீஸ் ரிட்டர்ன் டு யுவர் கிளாஸஸ். சரி, சொல்லி முடிச்சிட்டியா? போகலாமா தம்பி? லைட் ஆஃப் பண்ணுங்க. போட்டான். ஓகே, இப்போ எப்படியா அந்த சீட்டில் தான் உக்காரணும்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே ஒரு பட்டன் இருக்குது. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்து பார்ப்போம். வந்துருச்சு. ஓகே, கொடுத்து என்ன? ஐயோ, அடுத்து ஸ்டிட் பண்ண சொல்கிறாங்களே. சரி, நம்ம டக்குன்னு போய் உக்காந்துப்போம், அப்புறமா பார்த்துப்போம் அந்த பட்டனை. அவங்க வேறு நம்மளே பார்த்துட்டு இருக்காங்க. பயமாக இருக்குது எனக்கு லைட்டாக. ஓகே, உக்காந்தாச்சு. இன்றைக்கி என்ன கிளாஸு? நெக்ஸ்ட்டு மேக்ஸ் அண்ட் சயின்ஸு. இட் வில் ஒன்லி பி ரிவ்யூ லெசன்ஸ். அப்போ என்னது? நாலேஜ் டூ ஃப்ரெஷன் யுவர் ஸ்டூபிட் பிரெயின். நான் உங்களை ஸ்டூபிட் பிரெயினா? வாயெல்லாம் வச்சுருவேன். அன்கைண்ட் பர்சன். யார்ப்பா அந்த அன்கைண்ட் பர்சன்? யார் அது? அன்கைண்ட் மணி டேக்கர். பெயின் கிவர், மீன் கிட். யாராக இருக்கும்? அன்கைண்ட் மணி டேக்கராக இருக்குமோ? ஆமாம், அவனாக தான் இருப்பான். ஏன்னா அவன் பேர்லேயே அன்கைண்ட் இருக்கே. அன்கைண்டு. அவளுக்கு ஆன்சர் சொல்லு, அப்போ தான் என்னால் தப்பிச்சு ஓட முடியும். நோ திஸ் இஸ் ஐயோ, நோவுன்னு நினச்சேன். நவ்வா? ஓகே. எக்ஸாக்ட்லி வாட் கைண்ட்னஸ் இஸ் கிவிங் அதர் திங்ஸு. எக்ஸாக்ட்லி வாட் கைண்ட்னஸ் இஸ் வளர்ற என்னமோ. ஓகே, திஸ் கிளாஸ் இஸ் கோயிங் டு பி கிரேட். வெயிட், வாட் என்ன அது? என்னமோ சவுண்டு கேட்குது. என்ன சவுண்டு அது? என்னமோ அதிர்ற மாதிரி சவுண்டு கேட்குது. என்னையா பார்க்குறீங்க? நான் ஒன்றும் பாம்பு போடல. இங்கே வேறு யாராவது வெளியே போட்டிருக்காங்களா? ஒண்டரா?
பேயின்னு நினைக்கிறேன். போகாதீங்க, அடிச்சு சாவச்சிட போது. போங்க போங்க போங்க, அடித்து சாவடிக்கணும். ஏய் ஓகே, நம்ம டக்குன்னு போவோம். நீங்கள் டக்குன்னு போயிட்டு வாங்க, அப்போ தான் அடுத்த லஞ்ச் பிரேக் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அங்கே பாருங்கள், அங்கே ஒரு பட்டன். எஸ்கேப்பா, என்னடா பட்டன் எஸ்கேப் பண்ணிட்டீங்க? எங்கே பாருங்கள், பட்டன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஏய் ஐயோ, நல்ல நிறுத்தி வச்சது நல்லதாக போச்சு. ஓப்பன் ஓப்பன் ஓப்பனா 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 அப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இதோ பாருங்க, இங்கே ஒரு பட்டன் இருக்குது, அழிச்சு விட்டு ஓடுருவோம். ஓடு 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 ஓடு. இங்கே என்ன எழுதிருக்கு அதெல்லாம் கவனிக்க டைம் இல்லை. நோ நாட் அகைன். ஐயோ, பின்னாடி துவச்சதுன்னு நினைக்கிறேன். நம்ம டக்குன்னு ஓடிடுவோம். ஓகே, இங்கே ஒரு பட்டன் இருக்குது. அப்பா ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சு வந்துட்டோன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இந்த பட்டனை அழுத்திட்டு டக்குன்ட்டு போவோம். ஓப்பன் ஆகி பின்னாடி வந்துட போகிறேன். எனக்கு தெரிஞ்சு அது கதவு மூடுறதுக்கான பட்டன் நினைக்கிறேன். ரிலாக்ஸாக இருப்போம், நல்ல வேலை. அங்கே என்னமோ சீட்டு மாதிரி இருக்குது, அங்கே முட்டு சந்தி. ஏமா கோழி, இது ஓபிலா பேர்டோட குட்டி தானே இது ஓபிலா பேர்டு, பச்சை கலரில் இருக்குது. டாட்டா பேர்டு, டாத்தா இல்லை, இதை பிடிக்க முடியும். ஆமாம், இது பிடிக்க முடியும். ஆமாம், கையில் பிடிச்சாச்சு, புரிஞ்சிருச்சு இது என்னதுன்ட்டு. அங்கே இது பார்க்க ஒன்று இது மாதிரி இருந்துச்சுல, குஷன் மாதிரி, அது நெக்ஸ்ட்டு அதில் கொண்டு போய் விடணும். தெரிஞ்ச மாதிரியே பேசுகிறேன், பார்த்துட்டேன். அதான் இது பிடிக்க முடியும், நானும் தெரியும். ஏன்னா நான் சாப்டர் 3 விளையாடிருக்கேன். இதை பிடிக்க முடியும் கையில். நம்ம டக்குன்ட்டு இதை பிடிச்சி இன்வென்ட்ரியில் போட்டுடலாம். பிங்க் கோழி வா. ஐயோ, கீழே நீங்கள் ஓடிருச்சு. நல்ல வேலை, மறுபடியும் பிடிச்சிட்டேன். 5 ஆயிடுச்சு. நம்ம டக்குன்ட்டு இன்வென்ட்ரிக்குள்ளே வச்சிடலாம் எல்லாத்தையும். பொம்மை மாதிரி இருக்குது பார்க்க அழகா. இது நம்ம சாப்டர் 3 வந்துட்டு வரும். இந்த மாதிரி இந்த பறவையை வச்சு சாப்டர் 4ன்னு நினைக்கிறேன். ஆமாம், சாப்டர் 4. இந்த பறவையை வச்சு தான் அந்த கேமே முக்கியமான ஒரு கேமாக இருக்கும். இந்த பறவையிலனா ஒரு இதையே முடிக்க முடியாது. அது கூடி சீக்கிரத்துலேயே போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் சாப்டர் 3 சாப்டர் 4 வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டக்குன்ட்டு இந்த கோழி பசங்களை பிடிச்சி எடுத்துகிட்டு போய் விட்டுடுவோம். அப்புறம் அடுத்து என்ன வீடியோ போடுறதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ப்ரோ வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாரு, டெக்டோபியான்ட்டு என்னமோ சம்திங். அது அந்த வில்லேஜ் பில்ட் பண்ணுறது அதான் நினைக்கிறேன். அது வந்துட்டு ஜாவா எடிஷனுக்கு தான் வரும் ப்ரோ. நான் பெட்ராக் எடிஷன் தான் ஆடுறேன். ஏய் கோழி, நீயே போறியா? சரி விட, பரவாயில்ல, நான் லிஃப்ட்டு கொடுத்து கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே பாருங்கள், அதான் நெக்ஸ்ட்டு. இது நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். ஏன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு டைம் வந்து முழிச்சிட்டு இருந்தேன். ஐயாச்சி, தெரியாமல் தூக்கி போட்டேன் வைக்கிறது வரலாம். உக்கார் கோழி, உக்கார், நீயே உக்கார். க்ரீன் கோழி உக்கார். டாட்டா குல்கோஸ். இங்கே பாருங்கள் இன்னொன்று, இதை வந்து அப்படியே விட்டுருவோம். இப்போ எல்லாம் ஒரே இடத்துலேயே உக்காஞ்சிட்டு இருக்கானுங்க. இது பார்க்கலாம் டைம் இல்லை, ஏன்னா அந்த இடத்துல கதவை திறந்து விடணும். அங்கே தான் ஒரு சம்பவம் இருக்குது, திறந்து விட்டு போய் ஒழிச்சிக்கணும், இல்லாட்டி அவங்க அம்மா வந்து கொத்தி காலி பண்ணுறோன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, வெளியே நிற்கிது, திறந்து விட்டு ஓடிடணும். அது ஓடிடு. ஐயோ, ஏய் திறக்கலை. இது பக்கத்தில் போனாலே இது ஆகிடுமே. ஓடு 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 அப்படியே அந்த மரத்து முன்னாடி வச்சுப்போம். கோழி, நான் எதுவும் பண்ண மாட்டேன், நீ போ உன்னோட. ஏம்மா இன்சைட் தான் திரும்பிச்சோன்னு நினச்சேன். அப்படியே போயிடு கோழி, அப்படியே போயிடு. அப்பா, நல்ல கோழி, அது மட்டுக்கு போயிடுச்சு அமைதியாக. ஓகே, நம்ம நைஸாக ஓடிடுவோம். ஓகே, வெளியே போவோம். என்னது இது சவுண்ட் என்னமோ கேட்குது. ஏம்மா, யாரா நீ? இழிச்சவாயா? டேய், இவன் தான் அந்த ஸ்லோ சேலைன்னு நினைக்கிறேன். இவன் கண்ணு வந்துட்டு ஆமாம், இந்த டைமில் தான் நம்ம பின்னாடி ஓடணும். ஸ்ட்ரைட் ஆகும்போது இப்போ நின்றுணும். அங்கே தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது ஒன்றுத்தை மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல மாட்டேன், அந்த போர்டில் பார்த்து தெரியாது. இதுவும் பார்த்துட்டு தான் செஞ்சேன். இது ஏன்னா கஷ்டமாக இருக்கிறதுலாம் பார்த்துட்டேன். ஓகே, நம்ம டக்குன்னு ஓடிடுவோம். ஸ்லோனஸ் வேறு இது கொடுக்குது. ஐயோ, பக்கத்தில் வருது. நல்ல வேலை, 1 இன்ச்சு கேப்பில் தப்பிச்சிருக்கோம். ஓகே, அப்படியே பின்னாடி போய் இங்கே ஒரு கதவு இருக்கும், அதை டக்குன்னு தொட்டுடணும். எனக்கு தெரிஞ்சு இந்த முறை செத்துருவோன்னு நினைக்கிறேன், ஏன்னா அது ரொம்ப பக்கத்தில் வருது. ஐயோ, அப்பா ஜஸ்ட் மிஸ்ஸு. ஓடு அப்படியே பின்னாடி ஓடு. அவ்வளோதான். டக்குன்ட்டு ஐயோ அசைஞ்சிட்டேனே. ஏம்மா, என்னடா ஆச்சு இப்போ? நான் உள்ளே ஓடிடுறேன்டா. டே ஐயோ, அவ்வளோதான். ஏம்மா கிரிட்டுன்னு சுற்றி போய் வந்துட்டேனே. ஏய், உள்ளே கொண்டு வந்து இறக்கி விட்டுருச்சு. வெளியே நிற்குதா? செலனி ஏம்மா, அங்கே தான் நிற்கிது. நம்ம உள்ளே ஓடிடுவோம். ஓகே, உள்ளே போவோம். இங்கே பாருங்கள், ட்ரோன் கஸ்டமைசேஷன் இருக்குது. என்ன இடம்டா இது? என்ன கருமண்டா இது? ஒன்றும் புரியலை. மேலே என்னமோ போட்டிருக்கு, கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஓகே, போவோம். இங்கே என்னமோ இருக்குது பட்டனு, அங்கே என்னமோ இருக்குது. இது என்ன ஷெல்லு இருக்குது? அதோ ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. அங்கே என்னமோ போட்டிருக்கு, அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு போவோம்.
என்ன 8 ஷெல்லை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து வைக்கணுமா? ஓகே வச்சுட்டா போச்சு. அடுத்த ஷெல்லை கண்டுபிடிச்சாச்சு. 4 ஷெல் 5 ஷெல்லை கண்டுபிடிச்சாச்சு. அங்கே ஒன்று இருக்குது. 6வது ஷெல்லை கண்டுபிடிச்சாச்சு. அங்கே பாரு, அங்கே ஒரு ஷெல் இருக்குது. 7 ஷெல் மொத்தமாக கண்டுபிடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். போய் அதில் போடுவோம். 7ஆ 8ஆ 7ன்னு தான் நினைக்கிறேன். போய் பார்ப்போம். ஐயா 8ஆ? சரி, இன்னொன்னுத்தையே கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வருவோம். எங்கடா இருக்குது அந்த 8வது ஷெல்? இதில் இருக்கோ? என்ன இது? ராக்கெட் பறக்குது. சூப்பரு. அது என்னமோ போல். சரி, சும்மா போய் ஆன் பண்ணி விட்ருக்கோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அடுத்த ஷெல் எங்கே இருக்கணும்னு தெரியலை. இதில் இருக்கோ? எனக்கு தெரிஞ்சு மேலே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, ஃபஸ்ட்டு இதை இதுக்குள்ளே இதுக்குள்ளேயே இருக்குதுன்னு நினச்சி திறந்து பார்க்குறேன் ஜஸ்ட்டு. ஓகே, நம்ம அப்படியே போவோம். டக்குன்ட்டு மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேலே எங்கே இருக்குது? எங்கே பாருங்கள், இங்கே ஒரு 4 லிவர் இருக்குது. இது பிடிச்சி ஆன் பண்ணி விட்டுடலாமா? இங்கே எங்கேயே இருக்கா? ஒழிச்சு வச்சுருப்பானுங்க எங்கேயாச்சும். இங்கே எங்கேயும் இல்லையே. இந்த லிவர் ஆன் பண்ணி விட்டு போகலாம். சரி, அதுக்கு முன்னாடி அந்த நம்ம ஷெல்லை கண்டுபிடிச்சிருவோம். எதுக்குன்னே தெரியாமல் ஆன் பண்ணி விட்டு டொம்முன்னு வெடித்து செத்துற ஏற்றுற போகிறோம். வேறு எங்கே இருக்குது ஷெல்லு? தம்பி ஷெல் ஏம்மா ஷெல்லு எங்கே இருக்குன்னே தெரிலையே. இன்னொரு ஷெல் எங்கே இருக்குன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ். அங்கே என்னென்னமோ பட்டன் இருக்குது. அது ரோட வச்சு அழுத்தணுமா என்ன கர்மமோ தெரில. சே, காலுக்கு அடியிலேயே வச்சு உள்ளார தேடிட்டு இருந்துருக்கேண்ணா இந்த ஷெல்லை. இந்தாடா எடுத்துக்கூடா. கீழே ஹாப்பர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கீழே ஹாப்பர் இருக்குது. இது தூரம். ஆமாம், நம்ம கணக்கு பண்ண. இது மெயின்டெனன்ஸ் ரூம் கீ தானே? பார்ட் 2 சாப்டர் 1ஓட சாப்டர் 2ஓட பார்ட் 1ன்னு நினைக்கிறேன். அதில் பார்த்துருப்போம். ஓகே, இதெல்லாம் ஆன் பண்ணி விட்ருவோம். எதுக்குன்னு தெரில. அதுக்கு இதை ஆன் பண்ணி விட்டு அதை போய் பண்ணுவோம். அந்த சாப்டர் 2ஓட பார்ட் 1ம் பார்ட் 2வும் பார்க்கலன்னா மறக்காமல் சேனலில் போய் பாருங்கள். ஏன்னா எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை ஆனால் கொடுக்குறேன் நான். ஓகே, அடுத்து நான் என்னமோ அச்சு விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது உண்மையாலே போய் சுட்டு க்ரீன் ஆக்குது. இதுக்கு நான் ட்ரோனை வச்சு அழுத்தி விட்டுறேன். சரி, பரவாயில்ல, மறுபடியும் கொடுப்போம். அங்கே எப்படியோ இது க்ரீன் ஆகிட்டு இருக்கோன்னு தெரியும். ஓகே, இங்கேயும் இப்போ சுற்றி வந்து அப்புறம் இதுவும் க்ரீன் ஆகிடும். இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இதுனா போட்டு பறந்து போதோ? க்ரீன் ஆயிடுச்சு. ஓகே, இங்கே பாருங்கள் மரம். இந்த மரத்து மேலே நான் வந்திருக்குமோ? டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. சூப்பரு. இங்கே நம்ம ப்ளூ கலர் கீ இருக்கே. இது இன்னும் இங்கே ஒரு பட்டன் இருக்குது. சம்மந்தமே இல்லாமல் என்னத்தையும் ஆன் பண்ணி விட்றேன். என்ன நடக்க போதோ தெரில. வியூ சூப்பராக இருக்குது. எதனா பேகியும் வந்துட போகுதுன்னு பார்த்துருக்கேன். வியூலாம் பார்க்கல. ஓகே, இங்கே வேறு ஏதாவது பொருள் இருக்கா? வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே டக்குன்ட்டு கீழே எதாவது டோர் ஓப்பன் ஆகிடுச்சா? அதை அழுத்தி விட்டதுக்கு எதனா நடக்கணும்ல. தண்ணி எதனா வந்திருக்குமோ? ஓகே, நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போவோம். இங்கே ட்ரோன் கஸ்டமைசேஷன் இருக்குது. ஐயோ, அந்த செலந்தியா அப்போ போயிடுச்சு அது. அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இந்த ப்ளூ கலர் கீ கார்டு எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக போவோம். இங்கே தான் அங்கேயோ டோர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த டோர் தான். கண்டுபிடிச்சாச்சு. அங்கேருந்து வரும்போதே பார்த்துட்டேன் அதோட இதுவை. ஓகே, நம்ம அப்படியே நைஸாக இறங்கி போயிடுவோம். ஐயோ, பக்கோரா இதுன்னு பண்ணவே வராதே. சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஜம்ப்பு. ஐயோ, சொன்ன மாதிரியே கீழே விழுகிறேன். எப்படியோ என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஜம்ப்பு. எனக்கு நான் நினச்சேன், நான் லைஃப் போட் சர்வரில் இருக்கும் பார்த்தீங்களா? அங்கே ஜம்ப் பண்ணி போகிறது. அதுலேயே 3த்துலேயே போய் கீழே வந்துடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வரை கீழே ஊந்துட்டுருக்கேன். என்ன பண்ணுறதுனே தெரில. லைட்டாக வெறுப்பாகுது. ஓகே, என்ன பண்ணுறது? வேறு வழி இல்லை. ஜம்ப் பண்ணி ட்ரை பண்ணுவோம். இல்லாட்டி அவ்வளோதான், பிளாஸ்ட்டு தான். கீழே விழுகிறேனே. எத்தனை டைம் தான் இதோட கீழே விழுவணும் தெரில. மறுபடியும் ஜம்ப் பண்ணி பார்ப்போம். ஜம்ப்பு. கீழே விழுகிறேனே. வெறுப்பாகுதே லைட்டாக எனக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நான் உண்மையாலே எனக்கு இது பண்ண வராது, நான் ஒத்துக்கிறேன். இப்போ என்ன? ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் லாஸ்ட்டு டைம். இதுலேயும் நான் கீழே ஊந்துட்டேன் நான் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நான் பேசாமல் க்ரியேட்டிவுக்கு போயிடட்டா? ப்ளீஸ். வேறு வழி எனக்கு தெரியல. இது ஸ்கிப் பண்ணணும். உங்களுக்கும் ரொம்ப நேரம் நான் ஜம்ப் பண்ணி கீழே விடுறதை பார்த்தா வெறுப்பாகும். ப்ளீஸ், நான் க்ரியேட்டிவுக்கு போயிட்டேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னை மன்னிச்சிருங்க ப்ளீஸ். ஓகே, இறங்கிடுறேன்.
ஓகே, இப்போ நான் அட்வென்ச்சர் மோடுக்கு மாற்றிடுறேன். இப்போலாம் நான் ஒன்றும் இது பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நம்ம பர்கோரா தெரில, பண்ண வராது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு ஆனால் யாராவது ஒருத்தவங்க வந்து சொல்லித்தாங்க ப்ளீஸ். ஆல்மோஸ்ட் தேரா? என்ன ஆல்மோஸ்ட் தேரு? என்னங்க ஒரே ஒரு கதவு திறந்து வச்சுருக்கானுங்க. கேக்கு, பர்த்டே கேக்கு. ஆம் நாம் நாம் இன்னும் சாப்பிட முடியல. டேய் பன், நீ ஏன்டா இங்கே இறங்கி வர? உங்களை பார்த்தா பயமா இருக்கேடா. பயமா இருக்குடா. டேன்னு விட்டுறேன், அடிக்காதடா. சரி, ரொம்ப சீன்லாம் இல்லை. நீ கண்ணாடி பெட்டிக்குள்ளே இருக்கன்னு பயம் இல்லை. ஆஹா. யார்ப்பா தம்பி நீனு? என்னப்பா அவ்வளோ பெரிய ஆளாப்பா நீனு? ஆஹா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்க்க நான் ஓட்டிடலாம். ரொம்ப நேரம் கதை வச்சுட்டு இருப்பான். ஓகே பண்ண நீ என்னப்பா ரொம்ப நேரமாக பேசி என்னோட சப்ஸ்கிரைபர், வியூவர், நியூ வாட்சர் எல்லாரையும் விருப்பத்துற. ஓடுறா. நம்ம என்ன சொல்கிறான்? ஒர்க்கிங் டுவார்ட் சேவிங் தெம் சம் ஒன் ஃபார் ஸ்ட்ராங்கர் தென் யூ அண்ட் மீ போத் தட் ரிசிட் டீப் இன் த அபிஸ் நான் அதெல்லாம் உன் தங்கச்சியாடா அபி? யாரா அது அபி? என்னமோ ஓப்பிலா வாக்கவேக்குள்ளே போகணுமாமே. என்னடா டோரை மூடிட்ட? சவுடு. எப்படியோ ஓப்பிலா வாக்கவே தான் நினைக்கிறேன். இதுக்குள்ளேயே போவோம். ஓகே, இது டோர் ஓப்பன் ஆச்சுன்னா டக்குன்னு பூந்து உள்ளே ஓடிடலாம். என்ன ஓப்பனே ஆக மாட்டேங்குது? ஓப்பனாகி ஒழியும். ஊப்பிலா லைட்டாக. என்ன இந்த கதவு ஓப்பன் ஆகுது? இன்னும் எல்லா கதவும் ஓப்பன் ஆகுது, இந்த ஓப்பிலா படுண்டி ஓப்பன் ஆக மாட்டேங்குது. சரி, ஃபஸ்ட்டில் இருக்கிற கதவு தான் இருக்குமோ, போய் பார்ப்போம். யூ ஆர் பேட் ஸ்டூடெண்ட்டா? அம்மா. ஐயோ, இதை இப்படி போட்டு அடிச்சிருச்சு. ஃபஸ்ட்லேருந்து வரணுமோ? ஐயோயோ, என்ன இது? எங்கேருந்து விட்டுருக்காங்க? என்னடா இது? ஏதோ உள்ளே விட்டுருக்காங்க. என்ன இடம்டா இது? எதுக்குடா இதுக்குள்ளே கொண்டு வந்து விட்டீங்க? என்கிட்ட கீயும் இல்லையே. என்ன பண்ணுறது? ஐயோ அம்மா, யாரா பிடிச்சி ஆட்டுறது தரைய? எவன்டாவன்? ஏன்டா தரையை பிடிச்சி ஆட்டுற? லூஸ் பயல, எவன்டா நீனு? எங்கடா இருக்க பைத்தியக்காரம்மா? ஏன்டா தரையை பிடிச்சி ஆத்துற பைத்தியக்காரா? ஃப்ரெண்ட்ஸ், எவன் தெரில, எவனும் தரையை பிடிச்சி ஆட்டின்ட்டு என்னோட கருப்பாக இருக்கு. ஏம்மா தவளை என்னதுடா அது? என்னதுன்னே தெரில. தவளையாட்டம் என்னமோ எட்டி பார்த்துட்ருக்கு. நம்ம ஜம்போ ஜோஸாக இருக்குமோ? அவனாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் மூச்சுப்பா. எம்மா என்னமோ வாய்டு. என்னடா ஆச்சு? லோட் ஆக மாட்டேங்குது சங்கு. ஐயோ, ஏன் ரிஸ்க்கு தேவையில்லாமல் இந்த சைடு போக வேணும். அப்புறம் ஒரு வீடியோவில் ஒருத்தன் போட்டிருந்தான் ஷார்ட்ஸில், சங்கு லோட் ஆகுதுன்னு நினச்சிட்டு அன்சைடு போனான், கீழே வந்துட்டுருப்பான். பார்த்தா அது மவுண்டெயினு. ஓகே, நம்ம போவோம். ஐயோ, இந்த இடமா? உள்ளதாக இருக்கும். அந்த வெள்ளைக்கிழவி உள்ளதாக இருக்குது. வெள்ளைக்கிழவி, ஏம்மா ஏன்டி துரத்துற? சும்மா தான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். அவளை துரத்த வச்சாதான் நம்மளுக்கு ஒயிட் கலர் கீ கார்டு கிடைக்கும். ரொம்ப சீன் போடுறேன்னு நினைக்கிறேன். அவளை துரத்தி எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல நசுக்கணும். போட்டு நசுக்குனா தான் நசுக்கணுமா தூக்கிட்டு போவானான்னு தெரில. ஜம்போ ஜோஸ் தான் வந்து நசுக்குவான். அப்படி நசுக்கணும் உடனே நமக்கு இது ஒயிட் கலர் கீ கார்டு கிடைக்கும். அதை வச்சு தான் இந்த சாப்டரே முடிக்க முடியும். அதான் சும்மா சீனை போட்ட கொண்டாரோம். யாரான்னு தப்பாக நினச்சிட்டிங்கன்னா மன்னிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காண்டிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுரு போயிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் இன்ஸ்டாகிராம்லேயே இனிமேல் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்ஸ்டாகிராமில் என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேர் என்னென்னா அதே தான், ஐஎம் ரியாஸ்லியே தான். ஃபாலோ பண்ணிக்கோங்க, மறக்காமல். எங்கடா போனேன்? எங்கடி போனேன்? சாரி, அவனை வந்துட்டு ஜெண்டர் மாற்றி. அம்மா ஜஸ்ட்டு மிஸ்ஸு போட்டு தள்ளிட்டுருப்பா இந்நேரத்திக்கு. என்னடி உனக்கு என்னடி அவன் மேலே அவ்வளோ காண்டா? ஒளிஞ்சு நின்று அடிக்கிறேன். வந்துருச்சு. இப்போ அந்த எக்ஸ் மார்க்கில் அவன் நிற்க வச்சு அதுக்கு முன்னாடி அழுத்தி விட்டுரு போயிடுறேன். அழுத்தி வச்சு இன்சைடியாக போனான். அப்புறம் நம்மளே நசிக்கிற போகிறான். இப்போ பாருங்க, ஜம்போ ஜோஸ் வந்து நசுக்குவான். வாடி. அவ்வளோதான், பாய். இப்போ நம்மள நசுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஒயிட் கீ கார்டு கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த வீடியோவோட எண்டுக்கும் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கன்ஃபார்ம் சாப்டர் 3 சாப்டர் 4 போடுவேன். என்னை நம்புங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப், ஷேர், லைக். அப்புறம் என்னென்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னமோ கிங்லண்ணா அந்த லாங்குவேஜ் என்னமோ ஃபேமஸாக போயிட்டுருக்காமே, அது என்னோடய ஆடியோ ட்ராக்லேயே கொடுத்துருக்கேன். போய் அது என்னோடய ஆடியோ ட்ராக்கில் வச்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.